ஓகே. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 26th, அதாவது இப்போ நான் அன்றைக்கி தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை. பப்ளிஷ் ஆகிற டேட் பற்றி தெரியல, பட் பில் ஜெனரேட் ஆனோன்னே இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணோடனே டியூ என்ன அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி 1/3 தான் டியூ அப்படின்னு சொல்லி காமிக்குது. அதாவது 5544 சம்திங் அது வந்து காமிக்குது. பட் ஒரிஜினல் டோட்டல் பில் வந்து வேறையாக இருக்கும். அதனால் வந்து நம்ம டிசீவ் ஆகிடக்கூடாது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பில்ட் அமௌண்ட் வந்து இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 5544. இது வந்து 1/3 ஆஃப் த அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மினிமம் பேமெண்ட் வந்து 1430 வந்து நீங்கள் மினிமம் பே பண்ணணும். ஸோ என்னோட கார்டுக்கு எப்போ பில் ஜெனரேட் ஆகும் அப்படின்னா 26th ஆஃப் எவ்ரி மந்த் ஜெனரேட் ஆகும். அண்ட் 5th வந்து டியூ டேட். அந்த டியூ டேட்குள்ளே 1/3 இந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டியாக தான் 1/3 வந்து நம்ம பே பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கார்டோட விஷயம். ஸோ ஹோம் பேஜில் ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா பில் வந்து எவ்வளோ அமௌண்ட் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அண்ட் டியூ டேட் என்ன அப்படிங்கிற விஷயம் காட்டுது. அடுத்தது வந்து லேட்டஸ்ட் ட்ரான்சாக்ஷன் காட்டுது. ஆல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு காட்டும். ஆனால் அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேலே காட்டுறது 1/3 ஆஃப் த அமௌண்ட். ஒரிஜினல் அமௌண்ட் வந்து கீழே இருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் டிசீவ் ஆகிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. பரவாயில்லையே கம்மியாக தான் பில் ஆயிருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ கீழே கிரே கலரில் காட்டுறது தான் ஒரிஜினல் அமௌண்ட், மேலே காட்டுறது 1/3 ஆஃப் த அமௌண்ட். ஸோ 1/3 தான் வந்து பில் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இதில் நான் வந்து டெஸ்ட்டுக்காக ஃபியூ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணேன். அதாவது ஆன்லைனில் சில ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணேன். அப்புறம் நேரடியாக கடைகளில் போய் இந்த அமேசான் இருக்கிறது ஆன்லைனில் பண்ணது. அடுத்தது வந்து பெட்ரோல் ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணினேன். அப்புறம் வந்து டேரெக்டாக ஷாப்ஸில் போய் பிஓஎஸில் கார்டு யூஸ் பண்ணி சில ட்ரான்சாக்ஷன்ஸ் நான் பண்ணினேன் ஃபார் டெஸ்ட். ஸோ எல்லா கேசஸ்லையுமே ஒரிஜினல் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபியூவல் பார்த்தீங்கன்னா 2000 ஒரிஜினல் அமௌண்ட், அதில் 1/3 வந்து பில்லாக இருக்குது. ஸோ போல்டாக மேலே காமிக்கிறது 1/3 ஆஃப் த அமௌண்ட், ஒரிஜினல் அமௌண்ட் வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த ருப்பி மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து காட்டுது. அடுத்தது கார்டு பேஜுக்கு போனீங்கன்னா இந்த கார்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓவர்வியூ, சம்மரி என்ன அப்படிங்கிறத ஓவர்வியூ காட்டுது. அடுத்தது வந்து இந்த மேலே இருக்கிற அந்த ஸ்மால் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அண்ட் லிமிட்ஸ் அப்படின்னு இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாமா வேணாமா, ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாமா வேணாமா, கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயங்கள் இருக்குது. இது 3மே வந்து டிஃபால்ட்டாக எனக்கு ஆஃபில் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் போய், அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆனில் இருந்துச்சுன்னா மட்டும்தான். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டாகிள் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். இதை டாகிள் ஸ்விட்சை திரும்ப எப்படி பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இது வந்து பை டிஃபால்ட் இது 3மே வந்து ஆஃபில் இருந்துச்சு ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஸோ நீங்கள் கார்டு வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து பின் நம்பர் நம்ம செட் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆன் பண்ணோன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ பின் நம்பர் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாம் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். நான் ஆன் பண்ணும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணேன், பட் ஆப்போட சேஃப்டி ஃபீச்சர்னால அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் ஆகலை. அதனால் எல்லாமே ஆனில் இருக்குது இப்போ. பட் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஆஃபில் தான் இருக்கும், நீங்கள் தான் வந்து ஆன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் செட் லிமிட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ தான் எனக்கு லிமிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிமிட்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ 20,000 வரைக்கும் நீங்கள் லிமிட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் மட்டும் தான் பர்சனலாக இந்த கார்டை யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் லிமிட் செட் பண்ண விரும்பலை. வந்து இப்போ நீங்கள் வந்து யார் கூட ஷேர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை டெம்பரரியாக யாருக்காவது கார்டை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் லிமிட் வேணும்னா கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெர்மிஷன்ஸ் அண்ட் லிமிட்ஸ் பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டை லாக் பண்ணிக்கலாம், பின் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பழைய பின் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கார்டு லாக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு, எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்க, டக்குன்னு யூஸ் பண்ணலைன்னா டக்குன்னு உடனடியாக வந்து உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு யாரும் கார்டை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் பேஜ், நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்த பேஜ் தான். அடுத்தது இந்த பக்கத்தில் கார்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா கார்டு பற்றின ஓவர்வியூ வருது. அதில் நோ மோர் அபவுட் UNI கார்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர் கார்டை பற்றின அதிக டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டும். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ஒரிஜினல் வீடியோவில் நான் பேசியிருந்தேன், இந்த கார்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் பேசியிருந்த விஷயங்கள் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீ உண்டானா இப்போ நான் வாங்கியிருக்கிற டைமில் எனக்கு இல்லை, பட் ஃப்யூச்சரில் அவங்க கொண்டு வரதுனா கொண்டு வரலாம். ஸோ என்னோட பர்டிகுலர் கேஸுக்கு ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் வந்து கிடையாது. அவங்க வந்து அந்த வெப்சைட்டில் இது வந்து ஏர்லி பேர்ட் ஃபீ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. யார் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஆஃபர்னு. ஸோ ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம், பட் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து அது இருக்காது. அடுத்தது வந்து
கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எல்லா கார்டும் மாதிரி தான். நீங்கள் வந்து ப்ராப்பராக டியூ டேட்டில் உங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் எனி அதர் கிரெடிட் கார்டு. அடுத்தது வந்து பில்லை வந்து கிரெடிட் பேமெண்ட் யூஸ் பண்ணியோ இல்லை அதர் பேமெண்ட் சர்வீசஸ் பேமெண்ட் பேடிஎம் மாதிரி யூஸ் பண்ணியோ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கார்டோட பில்லை வந்து நீங்கள் யூபிஐ, நெட் பேங்கிங், டெபிட் கார்ட்ஸ் வழியாக மட்டும்தான், அதுவும் ஆப் வழியாக மட்டும்தான் இப்போதைக்கு பண்ண முடியும் அட் த மொமெண்ட். பட் ஆப் வழியாக பண்ணுறது ரொம்ப ஹேண்டியான ஆப்ஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ எப்படி பில் பே பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். அடுத்தது அமேசான் வாலெட்ஸ். இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அமேசான் வாலெட்ஸ், பேடிஎம் வாலெட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸில் இல்லை கேஷ் வித்ட்ரா பண்ணுறது ஏடிஎம்மில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, இப்போதைக்கு பண்ண முடியாது. பட் இதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க பில் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். அடுத்து வந்து ஃபியூவல் சர்சார்ஜ் வந்து வெய்விங் உண்டா அப்படின்னா எஸ் உண்டு. 500 வரைக்கும் பில்லிங் சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பில்லிங் சைக்கிளில் ஒரு பில்லிங் சைக்கிளில் 500 வரைக்கும் சர்சார்ஜ் வந்து வெய்வ் பண்ணப்படும். அடுத்தது மர்ச்சன்ட் வெப்சைட்ஸில் கார்டு க்ரெடென்ஷியல்ஸ் எங்கே என்டர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. எப்பயும் போல் எல்லா கிரெடிட் கார்டு செக்ஷன்லையும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷனில் மட்டும்தான் இது பண்ணணும். ரொம்ப ஃபியூ மர்ச்சன்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்லன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இதில் அமேசானில் யூஸ் பண்ணியிருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. பட் ரொம்ப பரவாயில்ல நான் யூஸ் பண்ணலை. எந்தெந்த இதில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குதுன்றது எனக்கு இப்போது நிறைய யூஸ் பண்ணால் தான் தெரியும். பட் ஃபாரின் கரன்சி, அதாவது வெப் ஹோஸ்டிங்க்கு நான் நோன் ஹோஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபாரின் கரன்சி வச்சு பே பண்ணுற அந்த வெப்சைட்டில் நான் ஆட் பண்ணப்போ இது ஒர்க் ஆகலை, கார்டு வந்து எடுத்துக்கல. பட் இந்தியன் வெப்சைட்ஸில் எடுத்துக்கிச்சு. அடுத்தது இன்னொரு கிரெடிட் கார்டு பில்லை யூனி கார்டு மூலிமா பே பண்ண முடியுமானா இப்போதைக்கு இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தா நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக இப்போ இருக்கிற என்னுடைய பில்லை வந்து நான் ஃபுல்லாக பே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 68 rupees கேஷ்பேக் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிவார்ட். ஆக்சுவலி 1/3 பே பண்ணால் போதும். ஸோ நமக்கு வந்து பார்த்தா பில்லை வந்து 1/3 பே பண்ணால் போதும். ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,634க்கு ஸ்வைப் பண்ணியிருக்கேன் கார்டை. ஆனால் பில் ஆகிருக்கிறது 5,544. அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி 1/3 வந்து பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1/3 February 5th நான் பே பண்ணலாம். அப்புறம் அடுத்த மாதம் இதோட 1/3 அப்படியே பே பண்ணிட்டே போகலாம். பட் இதில் உள்ள ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா, மற்ற கார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் வராது, இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. பட் ஸ்டில் உங்களுடைய டெட் வந்து பில்ட் ஆகிட்டே போகும். அதனால் இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம்னா சூப்பரான விஷயம் தான். பட் இல்லை என்னால் ஃபுல்லாக பே பண்ண முடியும், ஃபுல்லாக பே பண்ணிங்க அப்படின்னா, பே இன் ஃபுல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ என்னுடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிற இடத்துல பே இன் ஃபுல் 68 கேஷ்பேக். இந்த 68 rupees வந்து ஜஸ்ட் ஃபார் பேயிங் இன் ஃபுல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தி டோன்ட் ஹாவ் டு டூ திஸ். 1/3 வந்து உங்களுக்கு இதுவும் இல்லை. 1/3 பில் பண்ணி மீதி இருக்கிற 2/3 அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கேட்கறதில்ல. அதே சமயம் நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ரிவார்ட் கொடுக்குறாங்க, கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இதை இப்போ எப்படி பே பண்ணலாம், பே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ கார்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். பில்ட் அமௌண்ட்டை பே பண்ணவா என்ன பே பண்ண அப்படின்னு கேட்குது. ஸோ பே மோர் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பில்டு ப்ளஸ் அன்பில்ட் அமௌண்ட், கரண்ட் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் யூஸ்டு. ஸோ மொத்த அமௌண்ட்டையுமே நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல் அமௌண்ட் நான் பே பண்ணுறேன்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணால் எனக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. கூகுள் பே ஹேண்டி ஆப்ஷன் நான் நிறைய யூஸ் பண்ணேன். அப்புறம் இல்லைனா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு நியூ டெபிட் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இப்போ வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறேன். பே நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கூகுள் பேயில் இந்த ஃபுல் அமௌண்ட் வந்து நான் பே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து பே ஆகிடுச்சு. பேமெண்ட் ப்ராசஸ் ஆகுது. லெட்ஸ் see what happens. I'll say okay. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து அமௌண்ட் உடனே வந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. யூஸ்வலாக எந்த கிரெடிட் கார்ட்லேயும் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாது. இட் வில் டேக் சம் டைம், ஒரு டே இல்லைனா அதுவும் இன்றைக்கி வந்து January 26th ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து லீவ் வேறு. பட் உடனே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு ஆப்பில். ஸோ யூஸ்ட் அமௌண்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் வந்து பே பண்ணது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ரிவார்ட்ஸ் போய் பார்ப்போம். ஆல்சோ வாட்ஸ்அப்பில் வந்து பில் ஜெனரேட் ஆன உடனே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. வந்து 1% கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு லாஸ்ட் சான்ஸு, ஃபுல்லாக வந்து பே பண்ணிவிடுங்க, பே பண்ணிங்கன்னா லாஸ்ட் சான்ஸ். ஒரு ஃபுல்லாக பில் பே பண்ணுறதுக்கு ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பில் பே பண்ணதுக்கப்புறமா வி ரிசீவ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.
ஓகே, பட் பேமெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆனாலும் இன்னும் ரிவார்டு வந்து வரல. ஸோ ரிவார்டில் வந்து பார்த்தா இன்னும் அந்த பழைய ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் ஆகி ரிவார்ட் ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகலாம் மேபி. தட்ஸ் ஓகே. அண்ட் வெயிட் பண்ணுவோம் ரிவார்டு எப்படி கிரெடிட் ஆகுது அப்படின்னும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.